இந்திய நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினுடைய பிரதான தலைவர் ராகுல் காந்தி அவருடைய பேச்சின் சாராம்சம் என்ன, அது குறித்து ஏற்படுகிற நடைமுறைகள் என்ன நாம் பேச போறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஓட்டு திருட்டை விட மிகப்பெரிய தேச விரோத செயல் எதுவும் இல்லை என்று திரு ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார். ஓட்டு திருட்டை விட மிகப்பெரிய தேச விரோத செயல் எதுவும் இல்லை என்று அவர் சொன்னதற்கு பல காரணங்களையும் நாடாளுமன்றத்தில் அவர் கீழே வருகிற பல செய்திகளின் மூலம் நாம் பார்க்க முடிகின்றது. பிரேசிலை சேர்ந்த பெண் ஒருவர் ஹரியானாவுடைய வாக்காளர் பட்டியல்ல 22 இடங்கள்ல அவருடைய பெயர் இருக்கிறது. அதே போன்று மற்றொரு படம் ஒன்று இருக்கு, பெண்ணின் படம் 200 இடங்களில் உள்ளது. இதன் மூலம் ஹரியானா தேர்தல் பெரிய முறைகேடு திருடப்பட்டிருக்கிறது. இதனை திரும்ப திரும்ப கூறினாலும் தேர்தல் கமிஷன் எங்களுக்கு பதிலளிக்க மறுக்கிறார்கள். இது ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டு ஒண்ணு. இரண்டாவது, டூப்ளிகேட் வாக்காளர்கள் பெயர்கள் ஏன் உள்ளது என என்னிடம் தேர்தல் கமிஷன் சொல்லல. நான் கேட்டு பார்த்தா தேர்தல் கமிஷன் அதுக்கு பதில் தர மறுக்கிறாங்க. இந்த கேள்விகளுக்கு தேர்தல் கமிஷன் எனக்கு பதில் தர மறுப்பது மட்டும் அவங்கள்ட்ட பதிலும் இல்லை. பீகாரில் SIR பணிகளுக்கு பிறகு 1.2 லட்சம் போலி வாக்காளர்கள் ஏன் இருந்தார்கள்? அதாவது நீங்கள் அமைப்புகளை கைப்பற்றி உள்ளீர்கள் என்பது தெளிவாகிறது. அவர் பேசுறார், தேர்தல் கமிஷன் எவ்வாறு விஷயங்களை முற்றிலும் விதிமுறைக்கு மாறாக செய்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்டியுள்ளேன். இந்திய தேர்தல் ஆணையம் பெரிய அளவுல மோசடி செய்திருக்கிறது. பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணுடைய படம் 22 இடத்துல இருக்கு. 200க்கு மேற்பட்ட வெளிநாட்டு வாக்காளர்கள் பெயரெல்லாம் இதுல இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்தது? தேர்தல் கமிஷன் எந்த பதிலும் சொல்ல மறுக்கிறாங்க ஹரியானா தேர்தல் குறித்து. கேட்ட அவர்களிடத்துல பதில் இல்லை என ராகுல் காந்தி கேள்வி கேட்கிறார். அதில் எந்த தப்புமே இல்லை. ஆனா இவங்க ராகுல் காந்தி கேட்பதே சரியில்லை, அவருடைய மனநிலையை இவர்கள் சந்தேகப்படுகிறார்கள். எந்த அளவிற்கு இந்திய தேர்தல் சீர்திருத்தங்கள் இதில் தவறு நடந்திருக்கிறது என்பதை எதிர்க்கட்சிகள் வைக்கிறார்கள். தேர்தல் சீர்திருத்தங்கள் என்பது எளிதானது, ஆனா அதை செய்ய யாருக்கும் விருப்பம் இல்லை. அரசு அதனை செய்ய விரும்பவில்லை. அனைத்து அமைப்புகளையும் ஓட்டுக்கள் மூலம் RSS அமைப்பு கைப்பற்றி உள்ளது. அதாவது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், தேர்தல் கமிஷன், எதெல்லாம் கவர்மெண்டுடைய பாடியா இருக்குமோ அது அவ்வளவையும் RSS கைப்பற்றி இருக்கிறது என்று ராகுல் காந்தி கடும் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். தேர்தல் கமிஷன் மூலம் தேர்தல்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இத நான் ஆதாரம் இல்லாம சொல்லல, உரிய ஆதாரங்களோடு தான் சொல்கிறேன் அப்படின்னு திரு ராகுல் காந்தி சொல்லிட்டு ஒரு 3 கேள்விகளை நாடாளுமன்றத்தின் வாயிலாக அவர் எழுப்புகிறார். இந்த செய்தியை நம்ம சொல்லும் போது அதுல இருக்கக்கூடிய தர்க்கங்கள், நியாயவாதங்களை நீங்க புரிந்து கொள்ளணும். கேள்வி நம்பர் 1, தேர்தல் கமிஷனர்களுடைய நியமனம் செய்வதற்கான தேர்தல் குழுல சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியை நீக்கியது யார்? ஏன்? சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியை நீக்குவதற்கு என்ன நோக்கம் இருக்கிறது? யார் தேர்தல் கமிஷனராக இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடிய இடத்துல பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தீவிரமாக இருப்பது ஏன் என்ற கேள்வியை ராகுல் எழுப்புறார். இந்த தேர்வு குழுவுல ராகுல் காந்தி ஆகிய நான் உறுப்பினராக இருந்தும் ஆளும் தரப்பில் அதிகமானவர் உள்ளதால் எனது குரல் கேட்கவே படல. இதுல என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே UPA அரசாங்கத்தில் இந்த மாதிரியான முறைகேடுகள் இருக்கக்கூடாது என்று பாஜக அன்றைக்கு குரல் எழுப்பியது. இன்றைக்கு தேர்தல் கமிஷனை யார் நியமிக்கணும் அப்படின்னு கேட்டா, பிரதமர் நரேந்திர மோடி ஒரு இடத்துல இருக்கணும், மற்றொரு இடத்துல எதிர்க்கட்சி தலைவர் ராகுல். அப்ப மைய இடத்துல 3 பேருக்கும் சமநிலையான ஒரு கருத்தை தாவாக்களோ கருத்து மாறுபாடுகளோ வந்து அதை எடுக்கிற பொறுப்புல உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இவங்க சேர்ந்து எடுத்தாதான் நல்லா இருக்கும். ஆனா பிஜேபி என்ன செய்யறாங்கன்னா, அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. நாடாளுமன்றத்துல கொண்டு வந்து இல்ல உச்ச நீதிமன்றம் ஜுடிஷியரி ஹெட் வந்து எக்ஸிகியூஷனுக்கு வரக்கூடாது, அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவங்கள டிஸ்குவாலிஃபைட் பண்ணிட்டு 3-2 மோடி அமித்ஷா இருந்து அவங்களுக்கு ஏற்ற ஞானேஸ்வர் குமாரை போட்டு ஞானேஸ்வரர் குமார்
பாரதிய ஜனதாவினுடைய தேர்தல் அமைப்பு மட்டுமில்ல, கட்சி செய்தி தொடர்பாளராகவே மாறி இருக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து அவர் 2வது கேள்வி என்ன எழுப்புறாருன்னா, 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதவியில் இருக்கும்போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்காக எந்த தேர்தல் கமிஷனருக்கும் தண்டிக்கப்படக்கூடாது என்பதை உறுதி செய்வதற்காக மத்திய அரசு சட்டத்தை மாத்தினாங்க. இது தேர்தல் கமிஷனருக்கு இந்த பரிசை இந்திய பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சரும் வழங்கியது ஏன் என்ற தேர்தல் கமிஷனருக்கு முன்பு இருந்த எந்த பிரதமரும் வழங்காத இந்த மகத்தான பரிசை மோடி வழங்கியது ஏன்? அது கேட்கிறார். தேர்தல் கமிஷனர் என்பது யாரு? அவர் இந்த நாட்டில் உள்ளவர் தான். அவர் தப்பு பண்ணா அவர் மீது நடவடிக்கை எடுக்க கூடாது என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அவருக்கும் பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவர் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக, இங்க வாங்க, நாங்க சொல்றத நீங்க கேளுங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு சட்ட வளையத்தை, ஒரு பாதுகாப்பையும் அவர்கள் வழங்கியிருப்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. இது ராகுல் காந்தி எழுப்புற கேள்வி. கேள்வி நம்பர் 1, உச்சநீதிமன்ற நீதிபதி இல்லாமல் தேர்தல் கமிஷனை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தில் மோடியும் அமித்ஷாவும் இருப்பதை குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறார். 2வது, 2023க்கு பிறகு எந்த எக்ஸிகியூஷன் எது பண்ணாலும் தேர்தல் கமிஷனுக்கு மேல எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்ட பாதுகாப்பையும் மோடி அமித்ஷா கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு ராகுல் காந்தியுடைய 2வது குற்றச்சாட்டு. அப்புறம் 3வது குற்றச்சாட்டு என்னன்னா, அதாவது ஓட்டுப்பதிவு மையங்களில் உள்ள சிசிடிவி கேமரா இருக்கு பாருங்க, இந்த தகவல்கள் குறித்து சட்டங்கள் மாற்றப்பட்டது ஏன்? தேர்தல் முடிந்த 45 நாட்களில் சிசிடிவி காட்சிகளை அளிப்பதற்கு தேர்தல் கமிஷனுக்கு அனுமதி வழங்கிய சட்டம் இயற்றியது ஏன்? இதற்கான காரணம் என்ன? இதற்கான தகவல் குறித்த பிரச்சனைகள் உள்ளதாக ஆளுங்கட்சி கூறுது. இது தகவல்கள் குறித்த கேள்வி அல்ல, அது தேர்தலை திருடியது தொடர்பான கேள்வி. சிசிடிவி காட்சி இருந்துச்சுன்னா, ஃபுட்டேஜ் இருந்தா அது எத்தனை வருஷத்துக்கும் பாதுகாப்பா இருக்கும். அதை 45 நாட்கள்ல அளிக்கிறாங்க பிஜேபி. இது பெரிய ஃப்ராட்லேண்ட் அவர் சொல்றாரு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கமிஷனர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 3, மோடி அமித்ஷா அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஜனாதிபதி, அதாவது 3வது நடுநிலையில யாரும் இருக்க மாட்டாங்க. 3ல் 2 பேரும் அவங்க தான். இதெல்லாம் அவர் சுட்டி காட்டுறாரு. ஆனா நியாயம் இருக்கிறது, கேட்க யாரும் இல்லை. வைக்கக்கூடிய கோரிக்கை நம்பர் 1 என்னன்னா, தேர்தல் நடத்துவதற்கு 1 மாதத்திற்கு முன்பு மெஷினால் படிக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் வழங்கப்பட வேண்டும். அது கரெக்டா இருக்கும். மெஷினை வச்சு அப்படி பார்த்தா அது எல்லாம் சரியா இருக்கும். அவர் வைக்கிறார். முதல்ல குற்றச்சாட்டு, இப்போது வேண்டுகோள். குற்றச்சாட்டு 3 வைத்தாச்சு, இப்பொழுது வேண்டுகோள். 1 மாசத்திற்கு முன்பே மெஷின்ல வாங்கினா எல்லாரும் அந்த மெஷினை பயன்படுத்தி தங்களுடைய வாக்குகள் இருக்கா, அது சரிதானா என்பதை அதை படிக்கிறதுக்கு நாட்டில் உள்ள சிட்டிசனுக்கு ரைட்ஸ் கொடுக்கணும். 2வது என்ன சொல்றாரு, சிசிடிவி பதிவுகளை அளிக்கும் சட்டத்தை திரும்ப பெறணும். இது கடினம் அல்ல, ரொம்ப எளிதானது. 3வது என்ன சொல்றாருன்னா, மின்னணு ஓட்டு எந்திரம், அதாவது இவிஎம் எந்திரத்தினுடைய கட்டமைப்பு குறித்து விளக்கணும். அது எப்படி செயல்படுது, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, இதெல்லாம் எல்லாரும் முக்கியமானவர்கள் இயந்திரத்தை அணுக வேண்டும். நாங்கள்லாம் அணுகணும். அந்த இவிஎம்ல உங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் பார்க்கும்போது அதுக்குள்ள என்ன இருக்கு, என்ன சிஸ்டம்னு நீங்க சொல்லணும். இதை எங்கள் நிபுணர்களும் ஆய்வு செய்யணும், பிஜேபி நிபுணர்களும் ஆய்வு செய்யணும், கம்யூனிஸ்டுகளும் ஆய்வு செய்யணும். எல்லாரும் தெரிஞ்சு there should be transparency. இன்று வரை இந்த இவிஎம் மின்னணு ஓட்டு எந்திரத்தை யாரும் அணுகிறதுக்கு வாய்ப்பில்லை. அது ரகசியமா நீங்க வச்சிருக்கீங்க. எல்லாமே நியாயமான கேள்விங்க. 4வது, விரும்பும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என தேர்தல் கமிஷனருக்கு உச்சபட்ச அதிகாரத்தை மாற்ற வேண்டும். இது அவருடைய 4வது கோரிக்கை. 5வது கோரிக்கை, வாக்கு திருட்டு மிகப்பெரிய தேச விரோத செயல் என்றும் அவர் மோடியின் தலைமையிலான அந்த அரசுக்கு, என்டிஏவுக்கு எதிராக ரொம்ப ஆவேசமா கருத்து தெரிவிக்கிறார். அதுக்கு தொடர்ந்து அவர் பேசுறார், இது வெறும் அரசியல் விவாதம் அல்ல. யாரு? ராகுல் காந்தி. அடுத்த பாயிண்ட், இது நமது இந்திய தேசத்தினுடைய சோல் ஆஃப் நேஷன், இது ஆன்மா பற்றியது. நமது இந்தியா 150 கோடி மக்கள் கொண்ட ஒரு துணி. அது ஒவ்வொரு வாக்குகளாலும் ஜனநாயகத்தின் புனிதத்தன்மையாலும் நெய்யப்பட்டது.
தேர்தல் செயல்முறைதான் இந்த கட்டமைப்பை ஒன்றாக இணைக்கும் அடித்தளம். நமது ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்த மத்திய அரசு உடனடியாக 3 சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். அதுல அவர் என்ன சீர்திருத்தம் அப்படின்னு சொல்றாருன்னு பார்த்தா, பாயிண்ட் நம்பர் 1, இவிஎம் உள்கட்டமைப்புகள் மற்றும் செயல்பாட்டை பரிசோதனை செய்வதற்கு எக்ஸ்பர்ட்ஸ், டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், நிபுணர்கள் மற்றும் எதிர்கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு வாய்ப்பு அளிக்கணும் அப்படிங்கிறார். இது எல்லாம் என்ன தவறு இருக்கு? இதுல எந்த தவறும் இல்லையே. ஒரு கருவி வச்சிருக்கிறோம், அந்த கருவி இதெல்லாம் இப்படி இப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்க, நீங்க ஓட்டு போட்டா இப்படி வரும், நீங்க ஓட்டை மாத்தி போட்டா இப்படி வரும், இதுதான் சொல்ல போறாங்க. இல்ல வேற ரகசியத்தை யாருக்கும் சொல்ல போறது இல்லை. அப்ப அப்படின்னா ஹேக் பண்ண முடியாது, எல்லாம் அவங்க தெரிஞ்சிருவாங்க. இல்லைன்னா இல்லைங்க இந்த சிஸ்டம் இப்படி இருக்கு, இந்த சிஸ்டத்துல இப்படி வெளியிருந்து பண்ணலாம்ல அப்படின்னு கேட்கலாம்ல. அப்ப எதுவுமே நாங்க காட்ட மாட்டோம். அதிமேதாவிகள் சொல்வது இதெல்லாம் காட்டினால் அவங்க கோல்மால் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு, இது ஒரு பெரிய அதிகார வட்டத்தால் தவறுகளுக்கு பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா கேட்பதற்கு நாதி இல்லை. அடுத்த ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்றாருன்னா, ஆர்எஸ்எஸ் அமைப்பில் பலர் இருக்கிறார்கள், இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு சமம் என்ற கருத்தை அவர்களை தொந்தரவு செய்கிறது. எல்லாருமே ஆர்எஸ்எஸ் பொறுத்தவரை பேரளவுக்கு தான் இந்து, ஆனா எவரும் சமன் கிடையாது. ஆர்எஸ்எஸ் சமத்துவத்தின் அடிப்படையில் நம்பிக்கை வைப்பதில்லை. அது ஒரு சனாதன தர்மம், அது ஒரு பிராமணிக்கல் ஸ்ட்ரக்சர், அது ஒரு படி மேலே போய் அமைப்பை நம்புகிறது. மகாத்மா காந்தியினுடைய படுகொலைக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் திட்டம் இந்தியாவின் நிறுவன கட்டமைப்பை ஒட்டுமொத்தமாக திருடுவது, கைப்பற்றுவதுதான். இன்று தேர்தல் ஆணையத்தின் மீது நான் தீவிரமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறேன். தேர்தல் ஆணையம் அதிகாரத்தில் இருப்பவர்களோடு கூட்டு சேர்ந்து தேர்தலை திசை திருப்பி வருகிறது. தேர்தல் ஆணையத்தில் ஒரு நிறுவன கைப்பாட்டில், அதாவது இன்ஸ்டிடியூஷனல் கேப்சரிங் நடந்துள்ளது என்பதற்கான ஆதாரங்களை நான் கொடுத்திருக்கிறேன். சொன்ன ராகுல் காந்தி கடைசியில் ஒரு 10வது கருத்து என்ன சொல்றாருன்னா, ஆர்எஸ்எஸ் அமைப்பு குறித்து பேசியிருக்கும் ராகுல் காந்தி மகாத்மா காந்தி நெஞ்சிலே 3 முறை சுட்டு கொலை செய்த நாதுராம் கோட்சே, அதன் பிறகு சிபிஐ, அமலாக்கத்துறை, பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள் என அனைத்து அரசியல் அமைப்புகளையும் ஆர்எஸ்எஸ் கைப்பற்றி விட்டது. ராகுல் காந்தி இப்படி பேசின உடனே பாஜகவினர் எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டார்கள். அதுக்கு ராகுல் காந்தி சொல்றாரு, இது உண்மை உங்களுக்கு கசக்கத்தான் செய்யும், நாடாளுமன்றத்தில் இந்த உண்மை உங்களுக்கு கசக்கத்தான் செய்யும் என்றார். அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, 90 பியூரோக்ராட்ஸ், ஹை லெவல் அபிஷியல் இருப்பாங்க பாருங்க எல்லா துறைகளும், அதுல 3 ஓபிசி among 19 பியூரோக்ராட்ஸ். ராகுல் காந்தி டிக் புஷ் ஃபார் உமன் கோட்டா பில், அது அடுத்த முறை. இந்தியாவில் இருக்கிறது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான், ஆனா அவங்க 90ல 3 தான் இருக்காங்க. 87 பேர் பிராமண அதிகாரிகள் தான் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு ஆத்திரத்துல சொல்றாரு பாருங்க. அவரே ஒரு பிராமணர் தான், அவங்க அப்பா பிராமணர், அவங்க பாட்டி பிராமணர், அவங்க தாத்தா பிராமணர். இதெல்லாம் பாருங்க. அவர் சொல்றாரு 90 பிராமண அதிகாரிகள் இருக்கிற இடத்துல, அதாவது இதுல 3 பேர் மட்டும்தான் ஓபிசி, மீதி 87 பேர் பிராமண அதிகாரிகள் தான் பிஎம் அலுவலகம், பியூரோக்ராட்ஸ், ஹெட், டிஃபென்ஸ் எல்லாத்துலயும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 12வது சொல்றாரு, 1000 பேர் ஒருவர் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் நபரா இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம்னு நேற்று முன்தினம் கோவையில மோகன் பகாவத் சொன்னதனுடைய உள்நோக்கத்தை நீங்க பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ 100 ஆண்டுகளாக ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய அந்த வலிமையான தேசத்தை கட்டமைக்கிறதுன்னு அவர் இப்போ பேசியிருக்கிறார். இதையெல்லாம் நாம் பார்க்கின்ற போது ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டில் இருக்கிற நியாயம் என்ன? நாம் அதை ஒரு பத்திரிகையாளனா பார்ப்போம். பாயிண்ட் நம்பர் 1 என்ன சொல்றாரு? இவிஎம் ஓட்டு மிஷின்ல வெளிப்படைத்தன்மை வேணும் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன சொல்றாரு? ஹரியானா தேர்தலில் வெளிநாட்டினுடைய நடிகைகளின் புகைப்படங்களும் 200க்கு மேற்பட்ட இடத்தில் அது இருப்பது, இன்னும் சம்மந்தமில்லாதவர்கள்லாம் வாக்குச்சீட்டில் இருப்பதை எங்களுக்கு காட்டுங்க. அது என்னன்னு கேட்டா பதில் சொல்ல மறுக்கிறீர்கள். பாயிண்ட் நம்பர் 3 அவர் என்ன கேட்கிறாரு சொன்னா, நியமன குரூப்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து என்ன ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டீங்க, முடிவெடுக்கிற இடத்துல மோடியும் அமித்ஷாவும் இருந்து அவங்க தேவையான ஆட்களை போட்டிருக்கீங்க அவர் சொல்றாரு. அப்புறம் விவி பட்டு எண்ணக்கூடிய முறை,
யாருக்கு தேர்தல் போட்டானா அதை வந்து தனித்து அவ்வளோத்தையும் எண்ணணும். ஆனா அதுக்கு அனுமதி மறுக்கிறீங்க. 4வது பாருங்க, 40 நாட்களுக்குள்ள அதை ஏன் அழிக்கணும்? யாருக்கு என்ன நடந்திருக்கிறது, எப்படி நடந்திருக்கிறதெல்லாம் பார்க்கணும்ல. அதையும் அழிச்சு அதற்கான ஸ்பெஷல் சட்டம் கொண்டு வந்துருக்கீங்க. தேர்தல் கமிஷன் இதெல்லாம் சிக்கிக்கிடக்கூடாதுன்னு அவருக்கு பாதுகாப்பா அதுக்கும் சட்டம் கொண்டு வந்திருக்கீங்க. தேர்தல் கமிஷன் நியமன குழுவுல இருக்கிற ஜட்ஜை நீக்கிட்டு அதுக்கும் சட்டம் கொண்டு வந்திருக்கீங்க. இவிஎம் பார்க்கணுங்க எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதுக்கும் சட்டம் கொண்டு வந்து அதையும் பார்க்க காட்ட மாட்டேங்க. இதெல்லாம் நாடா? இது என்ன அப்படின்னு அவர் கேட்கிறாரு. உண்மையிலேயே இது ஒரு வருத்தத்துக்குரிய செய்திங்க. ஏன்னா அவருடைய கேள்வி மனசாட்சி உரிய ஒருவனுக்கு சரியாத்தான் படும். நீங்க பிஜேபி காரங்களா இருக்கலாம், காங்கிரஸ் காரங்களா இருக்கலாம், அதிமுக திமுக யாராவும் இருக்கட்டும் போகுது, அதை பத்திலாம் நமக்கு பிரச்சனை இல்லை. மெஜாரிட்டியா இன்னைக்கு 37% பிஜேபி பெற்றிருக்கிறது, அவங்க ஜெயிச்சுட்டு போறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இதெல்லாம் இயற்கையான விஷயம் தானே. இந்த விவகாரங்கள் எல்லாம் இதையெல்லாம் பதில் சொல்லாமல் இந்தியா வேறு ஒரு வடிவத்தில் செல்கிறதா? ஆர்எஸ்எஸ் இன்ஸ்டிடியூஷனல் கேப்சருங்கிற எல்லா விதமான அரசு, இடி, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், கோர்ட், எல்லாத்தையும் கோர்ட்டெல்லாம் சொல்லலை, அதெல்லாம் சேர்த்து சொல்றாரு. தேர்தல் கமிஷன்ல இருந்து அவ்வளவையும் had been captured, அது பறிக்கப்பட்டிருக்கிறது, அதிகாரம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்பதுல உண்மை. ஆனா இப்ப ராகுல் காந்தி மீது வந்து ஞானேஸ்வர் குமார் தப்பா சொல்றார் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இந்த ஞானேஸ்வரர் குமாருடைய கடந்த கால வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவசர கதியில அவரை கொண்டு வந்து தேர்தல் கமிஷனை ஆக்குனாங்க. 370க்கும் பாபரி மஸ்ஜிது கோர்ட்ல வாதாடினதுக்கும் இவருடைய பங்கு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இவர் பக்கா ஒரு ஹிந்துத்துவ சனாதனவாதி, அதை அவங்க தான் சொல்றாங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழல்கள்ல இந்திய ஜனநாயகம் கொஞ்சம் கொஞ்சமாக தனது அடையாளத்தையும் உயிர் மூச்சையும் இழந்து கொண்டிருப்பதாகத்தான் நாம அவதானிக்கப்படுகிறது. அடுத்த செய்தியில பார்ப்போம். Thank you, Speaker Sir, for letting me speak on this really important matter. Speaker Sir, have you ever wondered why Mahatma Gandhi laid such emphasis on khadi? Why was it that he framed the entire Indian freedom struggle around the concept of khadi? And why is it that he only wore khadi? Because khadi is not just a cloth. Khadi is the expression of the people of India. It is the imagination, it is the sentiment, it is the productive force of the people of Aaj pehna hu khadi. It is the expression of the people of India. Speaker Sir, whichever state you go to, you will find different fabrics. There's the Himachali cap, Assamese gamcha, Banarsi sari, Kanchipuram sari, Naga jacket, and you will find that all these fabrics represent the people. When the people of Assam give you the gamcha, they're not just giving you a piece of cloth. They're giving you an expression. They're giving you a piece of their history, their tradition, their future, their imagination. It's the same when the Nagas wear their jacket. When they come and see us, they make us wear the jacket because they want us to be embraced by the fabric. But Speaker Sir,
These fabrics are beautiful. But if you look slightly deeper and you look closely at the fabric, you will find that each one of them has thousands of little threads embracing each other. A Kanchipuram sari might have a golden thread, but the golden thread means nothing without the green thread or the yellow thread near it. The other thing to notice about the sari or any other fabric is that all the threads are equal. No one thread is superior to another thread. They all come together. The threads cannot protect you. The threads cannot keep you warm. But when they come together as a fabric, they can keep you warm, they can protect you, they can express what you have in the heart. Speaker, sir, in the same way, our nation is also a fabric. It's a fabric made up of 1.4 billion people, and the fabric is woven together by the vote. Let me repeat it. It is a fabric of 1.5 billion people, and it is woven together by the vote. Everything that we see, in fact, this house where I'm standing today, the Lok Sabha, Rajya Sabha, Vidhan Sabhas across the country, Panchayats across the country, none of them would exist if the vote did not exist. We talk with great pride about HAL, BHEL, ONGC, Tejas, Chandrayaan. We have a list of things we say. Not one of those would exist without the vote.